ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது சொந்த தொகுதியான சித்தூர் மாவட்டம் குப்பத்தில் புதிதாக கட்டிய வீட்டில் குடும்பத்துடன் குடியேறினர். சந்திரபாபு நாயுடுவின் சொந்த ஊர் திருப்பதி அருகே உள்ள நாரவாரி பள்ளி கிராமம். ஆனால் சந்திரபாபு நாயுடு கடந்த 1989ஆம் ஆண்டு முதல் இதுவரை 8 முறை சித்தூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் தொகுதியிலிருந்து ஆந்திர சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குப்பம் தொகுதியில் சொந்தமாக வீடு கட்டி குடியேற வேண்டும் என்று முடிவு செய்த சந்திரபாபு நாயுடு கடந்த 5 ஆண்டுகளாக அதற்கு தேவையான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் தனது கனவு வீட்டை குப்பத்தில் கட்டி முடித்த நிலையில் புதுமனை புகு விழா நடைபெற்றது. ஹோமம் மற்றும் பூஜைகளுக்கு பின் பால் காய்ச்சி அந்த வீட்டில் மனைவி, மகன், மருமகள் ஆகியோருடன் குடியேறினார். சொந்த வீட்டில் குடியேறுவதற்காக குப்பம் வந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடுவிற்கு கட்சித் தலைவர்கள், தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கனமழை முன்னெச்சரிக்கையாக சதுரகிரி கோவிலுக்கு 2 நாட்கள் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலுக்கு தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால் 2 நாட்களுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சதுரகிரி கோவில் வருகை தந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சேலம் மாவட்டம் ரெட்டியூரில் 54 அடி உயரத்தில் எழுந்தருளியிருக்கும் கொற்றவை காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் ஜூன் 8ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து விழாவின் துவக்க நிகழ்ச்சியான முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.